ஹிந்தியை நீங்க படிக்கணும். தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடிய வரியை வாங்கிக்கிறீங்க. ஜிஎஸ்டின்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய வரி மொத்தத்தையும் எந்த மாநில அரசாங்கமும் வரி போட முடிவதில்லை. நம்முடைய வரியெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு நமக்கு தர வேண்டிய நிதியை தருவதில்லை. இதுல நீ 3 மொழியை படிச்சாதான் உங்க பிள்ளைகளுக்கு கல்விக்காக தரக்கூடிய பணத்தை 2000 கோடிக்கு மேல தர வேண்டிய பணத்தை எஸ்எஸ்ஏ ஸ்கீம்ல கொடுக்க வேண்டிய பணத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு மத்திய ஒன்றிய அரசாங்கம் பிடித்து வைத்துக் கொண்டு இன்று 3 மொழிகளை படியுங்கள் 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 என்று ஹிந்தியை திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப திடீர்னு ஒரு புது கதையை சொல்றாங்க. 3 மொழி படிங்கன்னு சொல்றோம், ஹிந்தி படிங்க நாங்க சொல்லவே இல்லையே. 3 மொழினா நீ எதை வேணாலும் படி அப்படின்னு தானே சொல்றோம். நான் கேட்குறேன், இங்கே கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல் இருக்கு இல்லையா தமிழ்நாட்டில், எத்தனை பேருக்கு தெரியும் கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல்ஸ்? அந்த ஸ்கூலில் தமிழ்நாட்டில் நடக்கிற கேந்திரிய வித்யாலயா ஸ்கூலில் பள்ளிகளில் எங்கேயா தமிழ் சொல்லி கொடுக்குறாங்களா? என்ன சொல்லி கொடுக்குறாங்க? ஹிந்தி, இங்கிலீஷ், 3வது மொழியா என்ன சொல்லி தராங்க? என்ன சொல்லி தராங்க 3வது மொழியா? அது என்ன மொழின்னு உங்களுக்கு தெரியாதா? யாராவது பேசினா தானே தெரியும் என்ன மொழின்னு. சமஸ்கிருதம். ஏன் சமஸ்கிருதம் சொல்லி தராங்க? ஏன்னா உலகம் முழுவதும் எல்லாரும் நிறைய பேர் பேசுற மொழி சமஸ்கிருதம் இல்லையா? மொத்தம் உலகத்திலேயே அந்த சமஸ்கிருதம் பேசுறதுக்கு 5000 பேர் கூட இருக்க மாட்டாங்க. இந்த கோயிலில் பூஜை பண்றவங்களுக்குலாம் சமஸ்கிருதம் தெரியும்னு கிடையாது, மந்திரம் சொல்ல தெரியும். அவங்களுக்கு சமஸ்கிருதம் பேச தெரியும்லாம் சொல்ல முடியாது. அதனால யாரும் பேசாமல் புழக்கத்தில் இல்லாத ஒரு மொழியை, இந்த மொழியை நீங்க கத்துக்கிட்டாதான் இந்திய கலாச்சாரத்தை புரிந்து கொள்ள முடியும். இந்தியா என்பது இந்த மொழியில் தான் அடங்கி இருக்கிறது என்று அதை பள்ளிக்கூடங்கள்ல திணிக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி இவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஜெர்மன் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க, மற்ற மொழிகளை சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வேண்டாம், நீங்க சமஸ்கிருதம் படின்னு சொல்லி இந்த கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணித்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் சொல்லி தரதில்லை. தமிழ் படிக்கணும்னா அந்த பள்ளிகளில் இருக்கக்கூடிய 10-20 பிள்ளைங்க சேர்ந்து போய் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்திடம் கோரிக்கை வைக்க வேண்டும். அந்த கோரிக்கையை அவர்கள் நினைத்தால் நிறைவேற்றுவார்கள், இல்லைன்னா இல்லை. இது வரைக்கும் எந்த பள்ளியிலையும் நிறைவேற்றினதா தெரியல, பெருசா யாரும் சொல்லியும் தரதில்லை. இப்படிப்பட்டவர்களை நம்பி நீ எந்த மொழி வேணாலும் நீ படின்னு விட்டுருவீங்கன்னு நாங்க நம்பி 3 மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் இங்கே நீங்கள் எந்த மொழியை கொண்டு வந்து திணிப்பீர்கள் என்பது தெரியாமலா எங்களுடைய முதலமைச்சர் இதை எதிர்க்கிறார்? ஒன்று ஹிந்தி இல்லைன்னா சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து திணிப்பீங்க. இங்கே ஆங்கிலம் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்க பிள்ளைகளுடைய நிலைமை என்ன ஆகும்? இன்று உலகம் முழுவதும் இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் எங்க நினைச்சாலும் போய் வேலை தேடிக்கிட்டு போக முடியும். உங்களுக்கு உண்மையிலேயே வேலை கிடைக்க வேண்டும், பிள்ளைங்க வேலை பார்க்க போற இடத்துல போய் அந்த மொழியை பேச வேண்டும் என்று நினைத்தால் நியாயமா பீகார்லயும் யூபிலையும் தமிழ் சொல்லித்தாங்க. எத்தனை பேர் இங்க வேலை செய்யறாங்க? கோவிட் நேரத்தில் எத்தனை 1000 லட்சக்கணக்கானவர்கள் இங்கிருந்து யூபியிலையும் பீகார்லையும் இருந்து அந்த அரசாங்கம் அங்க வேலை பார்த்தவங்களை அழைச்சிட்டு கூட போல. இங்க லட்சக்கணக்கானவர்கள் வேலை செய்தார்கள். அவர்கள் இங்க எந்த கஷ்டப்படுவாங்கன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு கடைக்கு போக முடியுமா? ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியுமா? தமிழ் சொல்லி தந்து அனுப்புங்க. ஏன்னா இங்கே கல்வி கொள்கை இருக்கிறது. இங்கே மக்களை பற்றி கவலைப்படக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு ஹிந்தி வேண்டாம். நாங்கள் கடல் கடந்து உலகம் முழுவதும் பரவி கிடக்க தெரிந்தவர்கள், முடிந்தவர்கள், இந்த உலகத்திற்கான அறிவியலை கற்றுக்கொண்டு அதை பரப்ப பிறந்தவர்கள். இது
தந்தை பெரியாரின் மண், பேரறிஞர் அண்ணாவின் மண், தலைவர் கலைஞரின் மண். இங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிறது தான் எங்களுடைய அடிப்படை சித்தாந்தம். இதை உடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் மொழி திணிப்பின் வழியாக இந்த மண்ணிலே கால் ஊன்றிவிடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறீர்கள். அது எந்த காலத்திலும் நடக்காது. நாங்கள் 10,000 கோடி கொடுக்கலனா நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க, 2026 நான் உங்களை மாற்றிக்கிட்டு மும்மொழி கொள்கையை நாங்கள் கொண்டு வந்துடுறோம். அதுக்கு 10,000 கோடி வேஸ்ட் பண்ணணும்? 10,000 கோடி வேஸ்ட் பண்ணாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் அவங்களாகவே கையெழுத்து போட்டு எனக்கு இது வேண்டும் என்று சொல்லும் பொழுது நீங்கள் கொள்ளையடிக்கிறக்காக, கமிஷன் அடிக்கிறக்காக உங்களுக்கு எது 10,000 கோடி மத்திய அரசு வாரி கொடுக்கணும்? அதனால் உங்களுக்கு யார் 10,000 கோடி கொடுக்குறான்னு யார் சொன்னா? நான் வேலையெல்லாம் மத்திய அரசில் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா? நீங்களாம் உட்காந்து 10,000 கோடி கொடு, 10,000 கோடி கொடு, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் நான் செய்ய மாட்டேன்னா உங்களுக்கு யாராச்சும் கொடுக்குறேன்னு நாங்கள் சொன்னோமா? அதனால் இது எப்படி சொல்லணும்னா இந்த பகற்கனவும்பாங்க. அதனால் வருகின்ற பணத்தை ஒருவேளை 10,000 கோடி கொடுத்தாங்கன்னா அதில் ஒரு 50% கமிஷன் அடிக்கலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அமைச்சருடைய தலையில் மண்ணு தான் விடும். அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள் ஏகப்பட்ட பேர் கையெழுத்து போடுறாங்க. திருச்செங்கோட்டில் வீடியோ பார்த்தேன். பாரதிய ஜனதா கட்சி அமர்ந்திருக்கக்கூடிய இடத்துல பந்தல்ல அரசு பள்ளி மாணவ செல்வங்கள், மாணவிகள் கியூ கட்டி நின்று, வரிசை கட்டி நின்று கையெழுத்து போட்டு போகிறாங்க. ராசிபுரத்தில் பார்த்தேன், நான் பார்த்த வீடியோ. தமிழ்நாடு முழுவதுமே அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைகள்லாம் கியூ கட்டி நிற்கிறாங்க. அப்போ எங்கள் இடத்துக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்கிறதா? அவங்க யூனிஃபார்மோடு வந்து கையெழுத்து போடக்கூடாது அப்படின்னு சட்டம் இருக்கா? அந்த அரசு பள்ளி மாணவ செல்வங்களுக்கு 3 மொழி படிக்க வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கு. அவங்க நாங்கள் கைப்பிடிச்சு இழுத்து கையில் பேனா கொடுத்து கையெழுத்து போடுங்கன்னு எங்கே வற்புறுத்தணும்? இவர்களுக்கு பயம். அரசு பள்ளின்னு சுத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அரசு பள்ளி மாணவ செல்வங்கள் அவர்கள் தெளிவாக பேசுகின்றார்கள், எங்களுக்கு 3 மொழி வேண்டும் என்று. நாங்கள் கையில் பேனாவை கொடுத்து கையை பிடிச்சி இங்கே பாருங்க, நான் வீடியோ நிறைய காட்ட முடியுங்கன்னா வேணா நீங்கள் சமூக வலைதளத்தில் அரசு பள்ளி மாணவ செல்வங்களுடைய முகத்தை மறைத்து அவங்க போடுற கையெழுத்தை வேணா நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்க. அவர்களாக வந்து கியூ கட்டி நின்று கையெழுத்து போடுறாங்க. இதற்கெல்லாம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன பேசுறேன்னா மக்களுக்கு தெரியும், அரசு பள்ளி மாணவ செல்வத்துக்கு தெரியும். ஓ, பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய பையன் பிரெஞ்சு படிக்கிறான், அப்போ நான் 2 மொழி படிக்கணுமா? கனிமொழி அக்காவுடைய பையன் சிங்கப்பூர் குடிமகன், இந்திய குடிமகனே இல்லை, ஆனால் இவங்க மைக் எடுத்து வாய்கிலிய 2 மொழி பேசுவாங்க. எல்லா பெரும் தலைவர்களும் சிபிஎஸ்இ பள்ளி நடத்து 3வது மொழி இந்திய திணிக்கிறாங்க. ஏன் அரசு பள்ளி மாணவ செல்வங்கள் யூடியூப் உங்களுடைய சேனல்லாம் பார்க்க மாட்டாங்களான்னா வீட்டில் அவங்களும் டிவி பார்க்குறாங்களே. அவங்க கேட்குற ஒரே கேள்வி, ஏன் இவ்வளவு பேசுறியே, உன் பசங்கள்லாம் 3 மொழி 4 மொழி படிக்கிறாங்க, நான் மட்டும் ஏன் 2 மொழி படிக்கணும்? இதை அன்பில் மகேஷ் பொய்யாமலே நாளை காலில் சொல்லிட்டு, இல்லை என் பையனை கொண்டு வந்து அரசு பள்ளியில் சேர்த்துறேன், என் தம்பி 2 மொழி படிப்பார்னு சொன்னார்னா மக்கள் காமராஜராக ஏற்றுக்குவாங்க. உங்களுடைய வீட்டுக்கு ஒரு நியாயம், அரசு பள்ளிக்கு ஒரு நியாயம்னா அதனால்தான் சமக்கல்வி எங்கள் உரிமை என்கின்ற கோஷத்தை எடுத்திருக்கிறோம். அரசு பள்ளி மாணவ செல்வங்கள் தான் இன்னைக்கு பெரும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால் எரிச்சல் அடைந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை மிரட்டுவது எந்த விதத்தில் நியாயங்கன்னா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய கையெழுத்து இயக்கம் சர்க்கஸ் மாதிரி இருக்காங்க, கொடுமை பாருங்க. சரி, உதயநிதி ஸ்டாலின் நீட்டு கையெழுத்து இயக்கம் நடத்தினாரு, என்னாச்சு? நீங்க பத்திரிகையில் காமிச்சீங்க, நீட்டுக்கு வாங்கின கையெழுத்தெல்லாம் குப்பை தொட்டியில் போட்டு போயிருந்தாங்க. அப்போ உங்க பையன் நடத்துறது எப்படி இருந்துச்சாமா? இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கையெழுத்து இயக்கம் 36 மணி நேரத்தில் முதலமைச்சர் கிடுகிடுத்து காலையில் 8 மணிக்கு பதிவு செய்கிறாரு. இது சர்க்கஸ் மாதிரி இருக்கு. இவருடைய அப்பா தான் கேட்டார், பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் எங்கே இருக்கு? உங்கள் பையன் நடத்தின நீட்டு கையெழுத்து இயக்கம் என்னாச்சு? மீடியாவுக்கு அக்கௌண்டபிலிட்டி கொடுத்தாங்களான்னு? நீட்டுக்கு எத்தனை பேர் கையெழுத்து போட்டாங்க, எத்தனை பேர் கையெழுத்து எந்த மாவட்டத்தில் வந்துச்சு, நாங்கள் வெப்சைட்டில் அக்கௌண்ட் பண்ணுறோன்னு நீங்களே உங்களுடைய மொபைல் நம்பரில் போய் அக்சஸ் பண்ணுங்கள். ஒரே ஒரு முறை தான் நீங்கள் பண்ண முடியும். 2வது முறை பதிவு பண்ணால் நன்றி சொல்லி மெசேஜ் வரும். ஏன் முதலமைச்சர் இவ்வளவு பேசுகிறவர் உதயநிதி ஸ்டாலினை கூப்பிட்டு, தம்பி இந்த நீட்டுக்கு எதிராக கையெழுத்து இயக்கம் நடத்தினியாப்பா, நான் தானே கையெழுத்து போட்டேன், அதை கொண்டாந்து சப்மிட் பண்ணுப்பா, அதை அப்படியே மறந்துட்டு அடுத்த இஷ்யூக்கு போயிட்டாங்க. அதனால் இவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கையெழுத்து இயக்கத்தை பற்றி பேசுவதா வேடிக்கைங்க. நாங்கள் எங்கண்ணே சண்டை போடுறோம்? ஆரோக்கியமாக தான் இருக்கிறோம், ஆரோக்கியமாக விவாதம் பண்ணுறோம். எங்களோடு சண்டை போடுவது யார்? எங்களோடு வேண்டாம் என்று தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வந்துடக்கூடாது, மோடி ஐயா வந்துடக்கூடாது, தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல திட்டம் வந்துடக்கூடாது என்று சதி திட்டம் போட்டு தினமும் சண்டை போடுவது நாங்களாம் மாநில அரசாங்கம். அதனால தான் இன்னைக்கு வீதியில் போய் மக்களை சந்தித்து கையெழுத்து வாங்குறோம். ஏன் எங்களுக்கு தேவையில்லாத வேலையாகினாது? இவர்கள் வேண்டும் என்று தடுக்கின்றார்கள். அடுத்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு என்னன்னு சொல்லுவாங்க, காலையில் என்ன கலர் ட்ரெஸ் போடணும்னு சொல்லுவாங்க, என்ன படம் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எல்லாமே திமுக தீர்மானிக்கிறாங்க. எந்த படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகும் இவங்க தீர்மானிக்கிறாங்க, என்ன செய்யணும் இவங்க தீர்மானிக்கிறாங்க. அது எப்படி தீர்மானிப்பதற்கு என்ன உரிமைங்கன்னா? இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றாரு 2026 தேர்தலில் 3 மொழியை வச்சுக்கலாம், நாங்கள் ரெடி. நாங்கள் என்ன வேண்டாம் நான் சொல்கிறோம், லட்டு மாதிரி நாங்கள் முதல் கோரிக்கையாக வச்சு மக்கள்கிட்ட வர்றோம், நீங்கள் வைக்க தயாரா?
எதுவுமே பேசக்கூடாது. 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் 2 மொழி தான் படிக்கணும்னு பேசணும். பாரதிய ஜனதா கட்சி மக்கள் தமிழ் மொழி பயிற்று மொழியாக இருக்கணுங்க, 3வது ஒரு மொழி இந்திய மொழி எடுத்து படிங்கன்னு நாங்கள் வைக்கிறோம். வேற எந்த கோரிக்கையும் நாங்கள் வைக்க ரெடி இல்லை. வர தயாரான்னு கேட்குறேன். ஆனால் திமுக தயாராக இல்லை. வாய்ச்சவடால் விட்டுட்டு அடுத்து எஸ்கேப் ஆகி ஓடிடுவாங்க.